வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு பார்க்கலாமோ. அதுக்கு நான் முதல்ல பாடி ஃபேப்ரிக் அப்படியே லைனிங்கு ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். உங்களுக்காக ஒரு வாட்டி மெஜர்மெண்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு செஸ்ட்டு மெஜர்மெண்ட் வந்து நம்மளுக்கு 38 இன்ச்சு இருக்கும். அப்படியே ப்ளவுஸ் லென்த் வந்து நம்மளுக்கு 14 இன்ச்சு. அப்படியே நெக்கு விடுத்து டாப் சைடு வந்து நமக்கு 2/4, ஷோல்டர் வந்துச்சு நம்மளுக்கு 3 இன்ச்சு, ஆர்மல் டவுன் வந்து நம்மளுக்கு 5/3, ஆர்மல் விடுத்து 5 இன்ச்சு. ஓகே, நெக்கு ஓப்பன் நம்மளுக்கு 9 இன்ச்சு. ஓகே, நெக்கு விடுத்து வந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு இருக்கும். முதலாவது ஸ்கொயராக மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு பாட்டம் சைடில் யூ ஷேப்பு அந்த மார்க் అనేది நான் பண்ணிவிடுவேன். ஓகே, இந்த மார்க் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மார்க் விட்டுட்டு 1 இன்ச்சு. ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன யூ ஷேப் மார்க் பண்ணாமோ சேம் அதே மாதிரி தான் இந்த மார்க்கிಂದ 1 இன்ச்சு மார்க் అనేది நான் பண்ணிவிடுவேன். இது டைரெக்ட் லைனிங் மேலவே நான் ட்ராயிங் అనేది பண்ணியிருக்கிறேன். இதானதுக்கப்புறமா பேப்பர் கேன்வஸ் எடுத்துகிட்டு அது இன்னும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நடுவுக்கு. இது கீழே வச்சுட்டு லைனிங் பீஸு அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு கரெக்டாக என்ன சென்டர் ஃபோல்டிங்காக இருக்குதோ ரெண்டுமே அந்த மாதிரி பார்த்துக்கோன்னு இந்த நெக்கு மட்டும்தான் நான் கட் பண்ணிட்டுவேன். ஓகே, பேப்பர் கேன்வஸும் லைனிங்கும் ரெண்டுமே இருக்குது இதில். ஓகே, ஷோல்டரில் எக்ஸ்ட்ரா பேப்பர் கேன்வஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ பேப்பர் கேன்வஸு சைடுக்கு எடுத்து வச்சுடுவேன். இப்போ நெக்கில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணானே இல்லையா, சேம் அந்த மார்க் மேலேதே இதுவே கட் பண்ணிவிடுவேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு இதுவே சைடுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நடுவுனிಂದ ஓகே சென்ட்ರಿಂದ 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ಅನ್ನೋದು ನಾನು பண்ணிக்கோங்க. அது நடுவு வர மாதிரி ஒரு கிராஸாக ஒரு மார்க் ಅನ್ನೋದು நான் பண்ணிவிடுவேன். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு தெர்மோகோல் பால்ஸ் டிசைன் ಅನ್ನೋದು வருது. ஓகே, இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 பீஸ் ஆயிடுச்சுல்வா. இப்போ ரைட்டில் இருக்கிற பீஸு அது வேஸ்ட் ஆகி போச்சு. எக்ஸ்ட்ரா இன்னொரு லைனிங் எடுத்துக்கோன்னு அதில் கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸு எக்ஸ்ட்ரா லைனிங்கில் இதில் கட் பண்ணிக்கோங்க. சேம் நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால தான் இப்போது இதுன்னு கட் பண்ணிக்கிறேன் நான். இது கட் ஆனதுக்கப்புறமா நான் பாடி ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு சேம் இப்போ என்ன லைனிங் கட் பண்ணானோ சேம் இதே மாதிரி 2 பீஸ் అనేది நான் பாடி பீஸ் అనేది நான் கட் பண்ணிக்குவேன். இங்கே உங்களுக்கு ஒரே பீஸு காமிக்கிறேன். ஓகே, இதானதுக்கப்புறமா பைப்பிங்கு. ஓகே, இது சாரீ கலர் எடுத்துக்கன்னு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நெக்கு சைடுக்கு அந்த அவ்வளோ லென்த் எடுத்துக்கன்னு இதுக்கு நடுவில் த்ரெட்டு பைப்பிங்கு ஓகே போட்டுட்டு அது பக்கத்தில் இது எல்லாமே பைப்பிங் అనేది ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 கலரில் ரெடி பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் கலரு சாரீ கலரில் 2 கலரில் நமக்கு பைப்பிங் అనేది தேவைப்படுது. இது ஆனதுக்கப்புறமா நான் லைனிங்க்கு பைப்பிங் అనేది அட்டாச் பண்ணியிருக்கிற சாரீ கலரு பைப்பிங் இது. ஓகே, இது அட்டாச் பண்ணும்போது இந்த டர்னிங்கில் எல்லாமே நம்மளுக்கு லூஸாக வந்துடுது லைனிங்கோ. அந்த மாதிரி இல்லாத நம்மளும் இந்த பைப்பிங் అనేది அட்டாச்சும் பண்ணணும். இது ஆனதுக்கப்புறமா நம்மளை என்ன அட்டாச்சிங் பண்ணாமோ சேம் அதுக்கு தான் பாடி வச்சுட்டு இப்போது எல்லாமே கரெக்டாக 4 சைடுமே கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கன்னா இந்த பைப்பிங் பக்கத்தில் என்ன அட்டாச்சிங் பண்ணாமோ சேம் அந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த ஸ்டிச் என்னது நான் பண்ணியிருக்கிறேன். இது பண்ணும்போது லைனிங் ஆகட்டும் பாடி ஆகட்டும் ட்விஸ்ட் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கொன்னு இந்த ஸ்டிச்சிங் என்னது பண்ணுங்க. இப்போது இதானதுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இதில் பாடி ஃபேப்ரிக்கோ அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுவேன். ஏன்னா நம்மளுக்கு மார்ஜினிங்கு 1/4 இன்ச்சு ஒரே லெவலில் இருந்தானா போதும். அப்புறமா இந்த டர்னிங்கில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நேச்சுனது நான் மொத்தமாக பண்ணிக்கணும். ஓகே, இதானதுக்கப்புறமா அதை டர்ன் பண்ணிவிட்டு நானும் இந்த பைப்பிங் எங்கே அட்டாச் பண்ணானோ சேம் அதே மாதிரி தான் அதில் பக்கத்துலவே ஒரு ஸ்டிச் అనేది நான் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பைப்பிங் ஒரே அளவு இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன ரெடி பண்ணானோ நானும் இந்த பீஸு சேமு ரைட் சைடு இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா,
அதுவே இந்த மாதிரிவே ரெடி பண்ணிடுங்க. ஓகே, இதில் சேம் வேலை காமிச்சேன்னா உங்களுக்கு வீடியோ லென்த் அதிகமாகுதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சைடு பீஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதானதுக்கப்புறமா நடுவுக்கு ஒரு மார்க் என்னது பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் ரைட் சைடு பீஸுவே நடுவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஓகே, நம்மளுக்கு எங்கே கரெக்டாக வருதுன்னு பார்த்திக்கோன்னா இந்த ஷேப் மட்டும் நம்மளுக்கு என்ன தர்மோகோல் பால்ஸ் வருது இல்லையா, இந்த ஷேப்பு மட்டும் மார்க் என்னது பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தூரம் தர்மோகோல் பால்ஸ் வருதோ அனு பார்த்துக்கொன்னு மார்க் பண்ணிவிட்டு சைடுக்கு வச்சுக்கோங்க. இந்த தர்மோகோல் பால்ஸு நடுவுக்கு வச்சுட்டு சாரீ கலர் ஃபேப்ரிக்கில் இது எல்லாமே நான் ஒரு கட்டிடுவேன் ஒரு த்ரெட்டில். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 20 பீஸ் என்னது ரெடி பண்ணிக்கோங்க தர்மோகோல் பால்ஸ்க்கு. ஓகே, அதானதுக்கப்புறமா ப்ரெஷரை போட்டு ஆஃப் சைடு ப்ரெஷரை போட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆஃப் சைடு வந்து நம்மளுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடுமே ரெண்டுமே கிடைக்குது. நான் இப்போது ரைட் சைடு ப்ரெஷரை போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா தர்மோகோல் பால்ஸ் எங்கேருந்து எங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு, இது மொத்தமாக நான் தர்மோகோல் பால்ஸ் ஒரே அளவுக்கு வச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறேன். மொத்தமாக ஒரே லெவலாக வர மாதிரி பார்த்துக்கொண்டு இது எல்லாமே ஃபினிஷிங்னு பண்ணிடுங்க. இது ஆனதுக்கப்புறமா ஓகே, நம்மளுக்கு ரைட் சைடு இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, அதுன்னு எடுத்துக்கொண்டு நடுவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க் மேலே தான் இந்த லெஃப்ட் சைடு பீஸவே வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க. இப்போ என்ன மார்க் பண்ணாமல் சேம் அந்த மார்க் மேலே தான் வச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க. ஓகே, இது ஆனதுக்கப்புறமா நீட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதுவே அப்புறமா லைனிங் ஒன்று கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரெண்டுமே சேர்த்து நெக்கு சைடு ஃபுல்லாக அட்டாச்சிங் நான் பண்ணியிருக்கிறேன். இது நெக்குமே லைனிங்கும் ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்கும், பேப்பர் கேன்வாஸும் இந்த லைனிங்குமே. இதானதுக்கப்புறமா சாரீ ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இப்போது நம்மளுக்கு நெக்கு பேப்பர் கேன்வாஸ் எவ்வளோ இருக்குதோ சேம் 3 சைடுமே அந்த மாதிரி வந்தால் மாதிரி பார்த்துக்கோன்னு இந்த அட்டாச்சிங் பண்ணிடுங்க. நீங்களும் சாரீ ஃபேப்ரிக்கு 3 சைடுமே சாரீ ஃபேப்ரிக் தான் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கொன்னு ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க. ஓகே, இதானதுக்கப்புறமா நம்மளுக்கு நெக்கில் எக்ஸ்ட்ரா சாரீ ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, நெக்கில் அந்த ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துடுவேன். இதானதுக்கப்புறமா ப்ளவுஸ் கலர் பைப்பிங்கு. ஓகே, ப்ளவுஸ் கலர் பைப்பிங்கு சேம் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பைப்பிங் ரெடி பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இதுவே த்ரெட்டு பைப்பிங்கு நம்மளுக்கு 1/4 இன்ச்சு மார்ஜின் இருக்கும். இந்த 1/4 இன்ச்சிலவே நான் மொத்தமாக ரவுண்டாக அட்டாச்சிங் பண்ணியிருக்கிறேன். சேம் நமக்கு இப்போ இது எவ்வளோ விடுத்து இருக்குதோ பேப்பர் கேன்வாஸு சேம் அவ்வளோ விடுத்து லைனிங் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொன்னு நம்மளுக்கு ஓகே, இப்போ என்ன பைப்பிங் அட்டாச் பண்ணாமல் அந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த ஸ்டிச்சுவே வரட்டும். பைப்பிங் மேலே வச்சுட்டு இந்த ஸ்டிச் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எக்ஸ்ட்ரா லைனிங் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துடுவேன். இப்போது இந்த டர்னிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இங்கே கார்னரோ இதெல்லாமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு எல்லாமே நேச் பண்ணிட்டுக்கன்னு நான் டர்ன் அங்கன்னது பண்ணுவேன். இதானதுக்கப்புறமா அது எல்லாமே இன்சைடு போட்டுட்டு இப்போ என்ன சாரீ ஃபேப்ரிக் இருக்குதோ அந்த கலரவே சேம் த்ரெட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் பைப்பிங் பக்கத்துலவே ஒரு எட்ஜ் ஸ்டிச் நான் பண்ணியிருக்கிறேன். இது பண்ணும்போது நம்மளுக்கு பைப்பிங் ஒரே அளவு வர மாதிரி பார்த்துக்கோன்னு இந்த ஸ்டிச்சிங் பண்ணுங்க நீங்களும். ஓகே, இது மொத்தமாக ரெடி ஆனதுக்கப்புறமா நடுவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே நமக்கு ப்ளவுஸில் சென்டர் இருக்கும் இல்லையா,
முதல்ல ஸ்டிச்சு இந்த சென்டರಿಂದ அட்டாச்சிங் అనేది பண்ணுங்க. இந்த அட்டாச்சிங் பண்ணும்போதும் நம்மளுக்கு இந்த இன்சைடு பேட்ச் இருக்குது இல்லையா, இது கரெக்டாக நம்மளுக்கு 1 இன்ச்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முதல்ல 1 இன்ச்சு தானே மார்க் பண்ணதும் சேம் அந்த 1 இன்ச்சு மார்ஜின் வர மாதிரி பார்த்துக்கொண்டு இது அட்டாச்சிங் అనేది பண்ணிடுங்க நீங்களும் மொத்தமாக. சேம் 2 சைடுமே ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோன்னு இது இந்த சைடுவே சேம் அதே மாதிரி அட்டாச்சிங் అనేది பண்ணிடுங்க. ஓகே, சென்டர் எல்லாமே நீட்டாக இந்த அட்டாச்சிங் అనేది முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு கீழே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாம் இருக்குது இல்லை, அது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஃபினிஷிங் అనేది பண்ணிவிடுங்க. அது ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மொத்தமாக ரவுண்டு சைடு ஓகே ரவுண்டு ஃபுல்லாமே இந்த லைனிங்கும் பாடியுமே ரெண்டுமே அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இந்த அட்டாச்சிங் பண்ணும்போதும் நீங்களும் லைனிங் ஆகட்டும் பாடி ஆகட்டும் ட்விஸ்ட்டு இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி பார்த்துக்கோன்னு ஸ்டிச்சிங் అనేది பண்ணிவிடுங்க. ஓகே, இதானதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பாடி ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அது எல்லாமே மொத்தமாக கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு எப்போவுமே லைனிங் வந்து ரெடி இருக்கும். ஓகே, ரெடி இருந்தான்னா நம்மளுக்கு அது எதுவுமே கட் பண்ணக்கூடாது. ஓன்லி பாடி பீஸ் மட்டும்தான் கட் பண்ணும். இங்கே இது கட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கே கீழே பைப்பிங் அட்டாச்சிங் பண்ணணும் இல்லையா, அந்த அட்டாச்சிங் பண்ணுறதுக்காக இந்த மார்க் ஆனது ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, நாம் இப்போ முதல்ல ரெடி பண்ணோம் இல்லையா சாரீ கலரில் பைப்பிங்கு, சேம் அதே பைப்பிங்கு வச்சுட்டு நான் இப்போ என்ன மார்க் பண்ணனோ சேம் அந்த மார்க் மேலே தான் இது அட்டாச்சிங் ஆனது நான் பண்ணியிருக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இன்னொரு லைனிங்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கன்னு இந்த பைப்பிங் மேலே வச்சுட்டு இந்த பைப்பிங் என்ன அட்டாச்சிங் பண்ணானோ அந்த ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச் என்னதோ நான் பண்ணியிருக்கிறேன். இது பண்ணும்போது நம்மளுக்கு கீழே இருக்கிற லைனிங் என்னதோ லைட்டாக லூஸ் கொடுத்துட்டு ஸ்டிச்சிங் என்னது பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதோட டர்னிங் என்னது பண்ணிவிட்டு நான் இந்த பாடி ஃபேப்ரிக் எல்லாம் இதுக்கு கச்சா உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சிங் என்னது பண்ணிட்டேன். இப்போது பைப்பிங் பக்கத்துலவே எட்ஜ் ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கன்னு நான் இது ஸ்டிச்சிங் என்னது பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ப்ளவுஸ் நடு சென்டர் இருக்குது இல்லையா, அந்த சென்டருக்கு ஒரு ஃபோல்டர் என்னது பண்ணிவிட்டு நான் பின்னால் டாட் என்னது பிடிச்சிருக்கிறேன். இந்த டாட் மெஜர்மெண்ட் வந்து 1/2 இன்ச்சு விடுத்து இருக்கும், 3 இன்ச்சு லென்த்தாக இருக்கிறது. ஓகே, நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் అనేది மொத்தமாக ஃபினிஷ் అనేది ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் கட்டிங்கில் ஆகட்டும் ஸ்டிச்சிங்கில் ஆகட்டும் ஏதான டவுட் இருந்தானா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை என்னது நான் கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சான்னா லைக் பண்ணுங்க, அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எப்பவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.